திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் டெத் விவகாரத்தில் மக்கள் பக்கம் நிற்கும் கட்சியாக களத்திற்கு வந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் வாய்ப்பை விஜய் தவறவிட்ட நிலையில் வெறும் அறிக்கையை மட்டுமே வைத்து அரசியல் செய்து வருவதாக அடுக்கடுக்கான விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நகை திருடப்பட்ட வழக்கு குறித்த விசாரணையில் போலீசாரின் கோர முகத்தால் உயிரிழந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியது. இதுகுறித்த புகாரில் வீடியோ ஆதாரத்துடன் உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததால் புகாருக்குள்ளான 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே போலீசாரின் மனிதாபிமானம் இல்லாத செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட தாவேகா தலைவர் விஜய், அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுவதாகவும், எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் மு.க.ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இச்சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் காட்டமாக குறிப்பிட்டிருந்தார். நடிகர் விஜயின் இந்த அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை உள்துறை அமைச்சர் என குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அஜித்குமார் காவல் மரணத்தை கண்டித்து புதன்கிழமை சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை அரசியல் மட்டுமே செய்து வருகிறார், கள அரசியலுக்கு வருவதில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினரை சந்தித்ததை தவிர வேறு எந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் நடத்தவில்லை. இப்படி அறிக்கை அரசியல் செய்வது முதல் முறை அல்ல. கட்சி தொடங்கியதில் இருந்தே இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஜனநாயகன் ஷூட்டிங் முடிந்த பின் களத்திற்கு வருவார் என்றார்கள். ஆனால் ஷூட்டிங் முடிந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகியும் விஜய் வெளியே தலை காட்டவில்லை. சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் மரண விவகாரத்தில் விஜய் தரப்பு நேரடியாக வழக்கு தொடுத்திருக்கலாம், அதை செய்யவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விஜய் நேரடியாக சந்தித்திருக்கலாம், அதையும் செய்யவில்லை. குறைந்தபட்சம் போனில் பேசியிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் கூட விமர்சனத்தை முன்வைத்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கலாம். இதை எதையுமே தமிழக வெற்றிக் கழகம் செய்யாமல் தங்களை எப்படி ஒரு அரசியல் மாற்றத்திற்கான கட்சி என மார்த்தட்டிக் கொள்ள முடியும் என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள், கேள்விகள், நேரடி அழுத்தங்கள் தான் ஒரு ஜனநாயகம் சரியாக இருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம். ஆளும் கட்சி எவ்வளவு நல்ல கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களை கேள்வி கேட்க எதிர்க்கட்சிகள் அவசியம். அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை முன்னிறுத்தும் வாய்ப்பை மீண்டும் தாவேக இழந்துவிட்டதாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது.